வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ASUS ஓடது. அதாவது லேப்டாப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து புதிய கிளாஸ் ஆஃப் லேப்டாப்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கம்ப்ளீட்டாக வேறு, ஆர்கிடெக்சர் வேறு, இதில் NPUங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கனால இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லேயே உங்களுக்காக கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பிரிச்சுடுவோம், சரியா? இந்த பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு அஷ்யூஷோடைய விவோ புக் இருக்குது. விவோ புக், அதில் லேப்டாப் இருக்குது. அப்புறமாட்டு அதில் பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய தந்திருக்கிறாங்க. தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்டில் ஒரு AC அடாப்டர் தந்திருக்காங்க. தென் கேபிள். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். அதாவது இந்த லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும், இதெல்லாம் வரும். பேக்கிங் சேஃபாக பண்ணுறாங்க, ப்ராப்ளம் கிடையாது. இனி இந்த லேப்டாப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வித்தியாசமாக இருக்குங்கிறது ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லேப்டாப்பை சுற்றி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுப்போம். நண்பா, இனி இந்த நோட் புக் பிசியை காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்லிம்மாக இருக்குது. அப்புறம் அசீஷ் விவோ புக்கோடைய லோகோ கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டான ஒரு அட்ராக்ஷன் நமக்கு ஏற்படுத்துது. ஸ்லிம்மான நோட் புக்கு. அப்புறம் போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சைடில் காமிக்கிறேன். ஒரு HDMI போர்ட் தந்துருக்குறாங்க, அப்புறம் USB போர்ட்டு, அப்புறம் ஆடியோ ஜாக் இருக்குது. தென் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் கையாண்டிருக்காங்க. 40 Gbps ஃபுல் IO போர்ட் தந்திருக்காங்க. அதாவது USB 4 பவர்டுன்னு சொல்லிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அல்ட்ரா ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டிக்காக 2 போர்ட் தந்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு சைடில் வந்து ஒரு USB போர்ட் இருக்குது. அப்புறம் கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு பக்காவான, அதாவது டிசைன்ஸ் வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. தென் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீட் வெளியேற்றுறதுக்காக கரெக்டான, அதாவது ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன். டெக்னாலஜி வைஸ் நிறைய இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பேட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெருசாக தந்துருக்குறாங்க, ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக. நண்பா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு டீப்பாக சொல்லித்தரேன், எளிமையாக சொல்லித்தரேன். இதோட ஆர்கிடெக்சர் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸரை பொறுத்த மட்டும் இது வந்து ARM பேஸ்டு ப்ராசஸர். அதாவது நீங்கள் இன்டெல் கிட்ட இருந்து ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க, AMD பார்த்துருப்பீங்க. இது வந்து குவால்காம் கிட்ட இருந்து, அந்த குவால்காம் உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோனுக்கெல்லாம் பேர் போனவங்க. அதே மாதிரி சிப்பு வந்து இது மொபைல் பேஸ்டு அந்த மாதிரி தான் இருக்கும். லைட் வெயிட் அண்ட் பவர்ஃபுல் அந்த மாதிரி இருக்கும். அதாவது குவால்காம் கிட்ட தான் சிப்பு வாங்கியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் Xங்கிற பேரில் அந்த சிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக சொல்ல போனால் X126100ங்கிற ப்ராசஸர் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ரேம் வந்து 16 GB தந்திருக்காங்க. LPDDR5X ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறமா ஸ்டோரேஜ் வந்து இதில் 512 GB இருக்குது. SSD தான் ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுது, ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பிரத்யேகமான OS, அதாவது கெர்னல் எல்லாம் சேமாக தான் இருக்கும். விண்டோஸோடைய விஷயங்கள் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். சின்ன சேஞ்சஸ் ஆர்கிடெக்சரில் இருக்கும். அதாவது இது வந்து ARM வெர்ஷன்னால நிறைய சேஞ்சஸ் இருக்கும். லைட் அண்ட் பவர்ஃபுல் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. தனியாக செப்பரேட்டாக ஒரு டெவலப்மெண்ட் யூனிட் வந்து மைக்ரோசாஃப்டில் இருக்கும், ARMக்கு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்டிலாக வரும்போது அது சேமாக தான் வரும். இதுக்கு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு வெர்ஷன், ARM வெர்ஷன் சொல்லுவாங்க. இதில் அப்புறம் பேட்டரின்னு வரும்போது 3 செல் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. போர்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், SSD தான் வருது, எல்லாமே பக்கா. இந்த லேப்டாப் வந்து இனி வந்து யாருக்கு செட் ஆகுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், ப்ராசஸரை பொறுத்த மட்டும் மொபைல் ஃபோனில் வந்து பயன்படுத்தக்கூடிய சிப் மேனுஃபேக்சரர் தான், அந்த OEM காரங்க தான் இதுக்கு வந்து ப்ராசஸர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்னாப் டிராகன் Xங்கிற ப்ராசஸர். நண்பா, நீ மெயின் பிக்சருக்குள்ளாடி போயிடலாம். இந்த லேப்டாப் யாருக்கு செட் ஆகும் அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அதாவது மிட் ரேஞ்ச் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகும், மாடரேட் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகும். அதாவது என்ட்ரி லெவல்லையும் இல்லை, ஹை எண்ட்லையும் இல்லை, மிட் ரேஞ்சில் கேஷுவலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா இதில் வந்து லைட் வெயிட் சிப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தென் மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். டாஸ்கிங் எல்லாம் படப்படா வேலை முடிச்சிடும். SSD வந்து கொடுத்துருக்காங்க 512 GB. ஸோ பூட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹெவியாக டைம் எல்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாக எல்லாத்தையும் தூக்கி தள்ளிடும், அது ப்ராப்ளம் கிடையாது.
எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைவில் வந்து வைக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஹெவி கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸர் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அடோப் ப்ரீமியரை வந்து இதில் பயன்படுத்த முடியாது. தென் டிசைன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆட்டோகேடை வந்து இதை பயன்படுத்த முடியாது. மற்றபடி ப்ரொடக்டிவிட்டி டெய்லி பேசிக்ஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பக்காவான ஒரு சாதனம், பக்காவான ஒரு பீஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது வந்து வேலை செய்யும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஏஆர்எம் பேஸில் பண்ணும்போது டெவலப்பருக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பூஸ்டப் பண்ணுறதுக்கு அதோட கோடில் வந்து பூந்து விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்னால லேப்டாப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைட் அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க நிறைய ரொம்ப தூரம் ஓடுவாங்க சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான். அதாவது லைட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ஹெவி லோடு கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை பொறுத்த மட்டும் இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் தெரியும். அதாவது இருக்கிற இடமே தெரியாது, ஏன்னா சவுண்டு பெருசாக வராது. அவ்வளோ ஆப்ரேஷன் ரொம்ப சைலண்டாக இருக்கும், ஏன்னா அதுக்கேற்ற ப்ராசஸர். தென் ரேம் வந்து தாராளமாக தந்திருக்காங்க, 14 GB தந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. இந்த லேப்டாப்பை பொறுத்த மட்டும், அதாவது இந்த நோட் புக்கை பொறுத்த மட்டும் அப்கிரேட் பண்ண முடியாது. மற்றபடி இப்போ கூகுளோடைய ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பக்கா, அதாவது ஆன் பண்ணும்போது உடனே பூட்டிங் ஆகிடுது. தென் ரேம் தாராளமாக இருக்குது. தென் டெவலப்பர்ஸ் உங்களுக்கு இனோவேட்டிவாக சில விஷயங்கள் வந்து தந்திருப்பாங்க. அப்புறம் பேட்டரி பேக்கப் நல்லா கொடுக்குது, பக்காவாக இருக்குது. நண்பா இந்த லேப்டாப்பை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏஆர்எம் பேஸ்டு சிபியூனால எல்லா சாஃப்ட்வேரும் இது சப்போர்ட் ஆகாது. அதாவது விர்ச்சுவலைசேஷன் பண்ணும்போது அது தெரியும் நமக்கு, எமுலேஷன் வந்து அதாவது எமுலேட்டர் வந்து கரெக்டாக லோட் ஆகாது. ஆனால் விண்டோஸை பொறுத்த மட்டும் அஷ்யூஸ் வந்து விண்டோஸ் டெவலப்பர்ஸ்க்கு வந்து பிடிச்ச லேப்டாப். ஆனால் இதில் வந்துட்டு ஏஆர்எம் பேஸ்டில் ப்ராசஸர் வந்து இருக்கிறனால மிட் ரேஞ்ச் யூசர்ஸ்க்கு பிஸ்னஸ் கிளாஸ் யூசர்ஸ்க்கு வந்து செட் ஆகும். இதுவே வந்து டெவலப்பிங் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஷீட்டை வந்து பயன்படுத்துகிறவங்க, அப்புறம் பவர் பிஏ வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் யூசர்ஸ்க்கு பக்காவான ஒரு லேப்டாப். ஹை எண்டுக்கு போனீங்கன்னா இது கண்டிப்பாக செட் ஆகாது, முன்கூட்டியே சொல்லிட்டேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஹீட்டும் பெருசாக இல்லை, பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது சின்ன ஸ்லிம் அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லலாம், அந்த மாதிரி நல்லா இருக்குது, பிரச்சனை கிடையாது. டிடிஜி வந்து இதுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விண்டோஸ் டெவலப்பரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூஸோடைய ப்ராடக்ட் வந்து பிடிக்கும் டெவலப்பிங் என்வாயன்மெண்ட்டில். ஆனால் இது வந்து ஆர்கிடெக்சர் வேறு, ஏஆர்எம் பேஸ்ட் ப்ராசஸர் அப்படியெல்லாம் வரும்போது இது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ஷார்ட்டாக சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே வந்து கீழே கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் கிளாஸ் யூசர்ஸ் தாராளமாக வாங்கிக்கலாம், நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.